Holidays-nale, adu namma GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. பாம் சரவணன் என்பவரை கைது பண்ணியிருக்காங்க. குறிப்பாக யார் இந்த பாம் சரவணன், ஏன் அவர் ஆம்ஸ்ட்ராங்காக பழி வாங்கணும்? பாம் சரவணனை கைது பண்ணும்போது காவல்துறை என்ன சொல்லுதுன்னா, இவர் பழி வாங்கறதுக்காக பதுங்கி இருந்தாரு. யாரை பழி வாங்குறதுக்கு? ஆம்ஸ்ட்ராங் படுகொலைக்கு பழி வாங்குறதுக்கு. அப்போ ஆம்ஸ்ட்ராங் கொலைக்கு பழி வாங்குறதுக்கு பதுங்கி இருக்காருன்னு சொன்னா, ஆம்ஸ்ட்ராங் கொலை குற்றவாளிகள் தான் நீங்க எல்லாரையும் பிடிச்சி கைது பண்ணிட்டீங்க. அப்போ நீங்க யாரை விட்டு வச்சிருக்கீங்க? அவர் பழி வாங்க போறாரு. பிர்லா போஸ் வழக்கறிஞர் கூடவே இருந்துக்கிட்டு, ஆனால் அந்த கொலைக்கும் அந்த கொலையாளிகளுக்கும் அடைக்கலம் கொடுத்தது முழுக்க பாம் சரவணன். இதுதான் காவல்துறை சார்பாக சொல்லக்கூடிய ஒரு குற்றம். ஏன் இவர் கூட இருந்துகிட்டே அவரை குழிப்படுத்தி கொல்லணும் அப்படின்றது தான் ஒரு கேள்வி. அப்போ இது யார் பண்ணதுன்னு சொன்னால், அப்போ அந்த நேரத்தில் தான் சரவணன் பேர் கூட அவ்வளோ அடிப்படல. பட் சரவணனை விட அவங்க அண்ணன் தென்னரசு பாம் சரவனுடைய அண்ணனா? சொந்த அண்ணன். அது தென்னு தான் இதை மூவ் பண்ணியிருக்கிற மாதிரி நாகேந்திரன் குரூப் நினச்சி தென்னை போடுறாங்க. சரவணன் பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ கூட பார்த்தீங்கன்னா பெரிய ஆள் மாரி தெரியுது. இப்போ இங்கே வந்தால் நமக்கு தெரியாது. சரவணன் ஆள் ஒல்லியாக தான் இருப்பாப்புல, சிம்பிளாக இருப்பாப்புல. பாடியை பார்த்தா ரவுடியாங்கிற ஒரு சந்தேகம் இருக்குதான். போலீஸ் கூட சந்தேக பார்வையில் கூட சந்தேக வழக்கில் கூட பிடிக்க முடியாத ஒரு நபர் தான் சரவணன். ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கை பொறுத்த வரைக்கும் போலீஸே, தமிழ்நாடு போலீஸே ரொம்ப சிறப்பாக விசாரணை பண்றாங்கன்னு சொன்னாரு. ஆம்ஸ்ட்ராங் குடும்பமும் இதை ஒத்துக்கிறாங்களே. தமிழ்நாடு போலீஸ் விசாரணை நல்லா இன்வெஸ்டிகேஷன் கோயிங் ஆன். ஆமா, விசாரணை போயிட்டு இருக்கும்போது இப்படி கொலை இதை என்கவுண்டர் பண்ணது மிகப்பெரிய தப்பு. அது அப்போ ஏதோ மறைக்கிறதுக்காக, யாரையும் காப்பாற்றுறதுக்காக இப்படி நடந்ததா தான் நம்ம பார்ப்போம். கடைசியாக இன்னைக்கு என்ன ஆச்சுன்னா, குற்றப்பத்திரிகையை தாக்கல் பண்ணிட்டாங்க. குற்றப்பத்திரிகையில் சம்போ செந்தில் பேரும் இல்லை, அந்த மொட்டை பாலாஜி அவர் பேரும் இல்லை. சரி, என்ன இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த இயக்குனர் நெல்சன் மனைவி கூட கோர்த்து விட்டாங்க. ஆமாம் ஆமாம் ஆமாம். அப்போ அவங்க யார் பேருமே இல்லை. யார் பேருமே இல்லை. இப்போ யாரை வச்சு குற்றப்பத்திரிகை தாக்கல் பண்ணியிருக்காங்க? நாகேந்திரனை பேஸ் பண்ணி, நாகேந்திரனுடைய மகன் மற்றும் அஸ்வத்தாமன் வழக்கறிஞர் அஸ்வத்தாமன் உட்பட இந்த குரூப்பை வச்சு அந்த வழக்கை முடிச்சிட்டாங்க. இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, இவங்க சுட்டு பிடிச்சோம், அப்போ பிரபலவ ரவுடி ஆக்கணும் இல்லையா? அவர் பல வழக்குகள் இருக்கலாம், அவர் கொடுமையான கொலைக்காரனாக இருக்கலாம், எல்லாமே இருக்கலாம். பட் எனக்கு என்னன்னு சொன்னால், சட்டத்தை காவல்துறை கையில் இது போன்ற நபர்கள் சட்டத்தை தான் கையில் எடுக்கிறதுனால தான் அவங்க குற்றவாளியை சித்தரிக்கப்படுறாங்க. அப்படிங்கும்போது காவல்துறை சட்டத்தை கையில் எடுக்குது இல்லையா? அப்போ இவங்களை சுடுறாங்க. சுடும் போது என்ன ஆகுதுன்னா, ஊடகங்கள் எல்லாமே நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, தலைப்பு செய்தி பிரபல ரவுடி பாம் சரவணன் சுட்டு பிடித்தனர் காவல்துறை. ஆதனையர்களுக்கு அன்பு வணக்கம். இன்று நம்மோடு இந்திய தேசிய லீக் கட்சி நிறுவன தலைவர் திருமிகு தடா ரஹீம் அவர்கள் இருந்துள்ளார். வணக்கம் ரஹீம் பாய். கடந்த ஆண்டு தமிழ்நாட்டை உலுக்கிய வழக்குல மிக முக்கியமான வழக்கு ஆம்ஸ்ட்ராங் படுகொலை வழக்கு. தேசிய கட்சியினுடைய ஒரு மாநில தலைவராக இருந்தவர் ஆம்ஸ்ட்ராங் அவர்கள். அவருடைய படுகொலை கடந்த ஆண்டு ஒரு மிகப்பெரிய ஒரு கோர சம்பவம். அதனையொட்டி பல்வேறு நபர்களை அந்த சம்பவத்தில் ஈடுபட்டவங்களை கைது பண்ணியிருக்காங்க. குறிப்பாக இதுல ஒரு மோட்டிவ், ஒரு ரவுடிசம் காரணமாக மோட்டிவ்ல தான் இந்த கொலை நடந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி இந்த வழக்கு விசாரணை போய்கொண்டிருப்பதாக தகவல். கடைசியா இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் பாம் சரவணன் என்பவரை கைது பண்ணியிருக்காங்க. குறிப்பாக ஆம்ஸ்ட்ராங்குக்காக இவர் பழிவாங்க கூடும் அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக இவர் கைது பண்ணியிருக்காங்க. அதே போல இவர் மேல ஏகப்பட்ட கொலை வழக்கு, குற்றப்பின்னணி உடையவர் தான். அது மட்டும் இல்லாமல் இன்னொரு கொலை வழக்கின் காரணமாகவும் தான் தற்போது கைது செய்யப்பட்டிருக்காரு. யார் இந்த பாம் சரவணன், ஏன் அவர் ஆம்ஸ்ட்ராங்குக்காக பழி வாங்கணும், இந்த பின்னணி எங்களுக்காக சொல்ல முடியுமா? நிச்சயமாக நான் பல இடத்துல நம்ம பேசும்போது பேசியிருக்கோம். யாருமே பிறக்கும்போதே ரவுடியாவோ குற்றவாளியோ பிறக்கவில்லை. சந்தர்ப்ப சூழ்நிலை தான் அவனை குற்றவாளியாக ரவுடியாக மாற்றுது. அதே மாதிரி தான் பாம் சரவணன் கூட அவனுடைய வாழ்க்கையை மாறி இருக்கு. ஆரம்ப கட்டத்தில் பார்த்தீங்கன்னா, ஒரு வழக்கறிஞர் கூட இருக்கக்கூடிய ஒரு சாதாரண நபராக தான் இருக்காப்புல. அந்த வழக்கறிஞர் யாருன்னு சொன்னால் பிர்லா போஸ்ன்னு சொல்லிட்டு வழக்கறிஞர். பிர்லா போஸ். அந்த பிர்லா போஸ் யாருன்னா, அவர் பார்த்தீங்கன்னா குற்ற வழக்குகள், ரவுடிஸ் லிஸ்ட்டோ குற்ற வழக்கோ அவர் மீது இல்லை. அவர் வழக்கறிஞர் தான். பட் அவருடைய அண்ணன் யாருன்னு சொன்னால், பிரபல ரவுடின்னு சொல்லக்கூடிய நாகேந்திரனுடைய சொந்த தம்பி தான் பிர்லா போஸ். ஓகே. பிர்லா போஸ். அப்போ என்ன ஆகுதுன்னா, நாகேந்திரன் சிறைக்குள்ளே இருக்காப்புல. அப்போது நாகேந்திரன் இது அது அந்த பிர்லா போஸை கொலை பண்ணுறாங்க. அப்போ அந்த கொலைக்கு பாம் சரவணன் துணையாக இருக்காப்புல. அதாவது பிர்லா போஸ் வழக்கறிஞர் கூடவே இருந்துக்கிட்டு, ஆனால் அந்த கொலைக்கும்
அந்த கொலையாளிகளுக்கு அடைக்கலம் கொடுத்தது முழுக்க வந்து பாம் சரவணன். இதுதான் வந்து காவல்துறை சார்பாக சொல்லக்கூடிய ஒரு குற்றச்சாட்டு ஓகே. இருக்குது. ஏன் இவர் வந்து கூட இருந்துட்டு அவரை குழிப்படுத்தி கொல்லணும் அப்படின்றது தான் ஒரு கேள்வி. ஓகே. புரியுதுங்களா? ஏன் பிர்லா போஸை கொல்றாங்க? அவங்க அண்ணன் தான் பிரபல ரவுடி. அவர் ஆமா, சிறையில் இருக்காரு. சிறையில அவங்க இருக்காரு. தம்பி வந்து வழக்கறிஞர். ஏன் அவரை கொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் முன்னோக்கி நம்ம போணும். அது பார்த்தீங்கன்னு சொன்னா, ஆரம்பத்தில வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா, இந்த காது குத்து ரவின்னு நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆமா, ஒரு காது பிரபல குத்து ரவி. ஆமா. பிரபல ரவுடி. பல வழக்குகள் இருக்கு. காது குத்து ரவி, கதிரவன், வெள்ளை உமா, ஜெர்மன் ரவி இப்படி இது வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு சின்னா இது மிகப்பெரிய ஒரு எல்லாருமே பார்த்தீங்கன்னா A+ ரவுடிகள் ஒரு பெரிய கேங் இது. கேங்கு. இவங்களுக்கெல்லாம் தலைவர் யாருன்னா அப்பு. ஓகே. இந்த சங்கர்ராமன் கொலை வழக்கு. காஞ்சி சங்கராமன் கொலை வழக்கில் இருந்தார். அவர் ஓகே. அப்பு தான் வந்து இது எல்லாருக்குமே தலைவராக இருந்தவர். சரி. அப்போ இருக்கும்போது என்ன ஆகுதுன்னா இதில் காது குத்து ரவிக்கு என்ன ஆகுதுன்னு சொன்னால் ஒரு ஜாக்பாட் மாதிரி ஒன்று என்ன ஆகுதுன்னா ஷாவுல் அமீதுன்னு ஒரு நபர். இது வந்து ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி சொல்கிறேன் அந்த கதை. ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி ஷாவுல் அமீதுன்னு அவர் யாருன்னு சொன்னால் ஷாவுல் அமீது நேதாஜி நகரை சேர்ந்த சென்னையை சேர்ந்த நேதாஜி நகரை சேர்ந்த ஒரு நபர் தான். அவர் வந்து இந்த ரெட்வுட் இருக்கு இல்லையா அந்த செம்மரம். செம்மரக்கட்டை அதில் கடத்தல நம்பர் 1 வந்தாள். சரி. ஆந்திரால இருந்து கொண்டு வந்து கடத்துறதுல நம்பர் 1 வந்தாள். ஓகே. ஷாகுல் அமீது. ஷாகுல் அமீது. அந்த ஷாகுல் அமீது என்னன்னா எப்பவுமே இந்த மாதிரி 2ஆம் நம்பர் 3ஆம் நம்பர் பிசினஸ் பண்றவங்களுக்கு ரவுடிஸுடைய துணை தேவை. ம் 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 புரியுதுங்களா உங்களுக்கு? அப்போது அந்த நேரத்தில் வந்து என்ன பண்றாரு ஷாகுல் அமீது என்ன பண்றாப்புலன்னா காது குத்து ரவி கூட கை கோக்குறாரு. ஓகே. கை கோர்த்து என்ன பண்ணாங்க 2 பேரும் தொழிலில் வந்து மிகப்பெரிய அளவு எதிர்பார்க்காத அளவுக்கு போயிட்டாங்க. இப்போ சமீபத்தில் கூட வந்து மாநில காவல்துறை வந்து மத்திய அமலாக்கத்துறைக்கு ஒரு நோட்டீஸ் அனுப்புது. சரி. எப்படின்னு சொன்னா காது குத்து ரவி கிட்ட வந்து நிறைய சொத்துக்கள் இருக்கு. நீங்க வந்து அமலாக்கத்துறை விசாரணை பண்ணி நடவடிக்கை எடுங்க. சரி. அமலாக்கத்துறை வந்து விசாரணை பண்ணி சுமார் 13 கோடி ரூபாய் சொத்துக்களை முடக்கி வச்சிருக்கு. ஓகே. 13 கோடி ரூபாய் சொத்துக்களை முடக்கி வச்சிருக்குன்னா அப்ப அவர்கிட்ட எவ்வளவு சொத்து இருக்கும் காது குத்து ரவி கிட்ட? ஓகே. புரியுதுங்களா? ஃபுல்லா கட்ட பிசினஸ் தான். ஆமா, கட்ட பிசினஸ், ரியல் எஸ்டேட் இப்படி போயிட்டாங்க. அந்த ஷாகுல் அமீது கூட சேர்ந்த உடனே இவர் லிஃப்ட் ஆயிட்டாரு. அப்ப இவர் கூட இருந்தவங்க தான் அந்த கதிரவன், ஜெர்மன் ரவி, வெள்ளை உமா, நாகேந்திரன் இவங்க எல்லாம் ஒரே சென்னையில அவங்க வச்சுதான் சட்டமா இருந்தது. அப்ப அந்த நேரத்துல ஓகே. சின்ன ஓகே. எல்லாமே இருந்தாங்க. பட் இவர் மட்டும் ஹைல வந்து பொருளாதாரத்துல எங்கேயோ போயிட்டாப்ல சரி. காது குத்து ரவி. புரியுதுங்களா? அப்போ இது வந்து இயற்கையாகவே வந்து என்ன ஆகுனா ரவுடிஸுக்குள்ள அந்த ஒரு இது இருக்கும். என்னடா இது எப்படிங்கும்போது அப்போ என்ன பண்றாங்க இந்த ஷாகுல் அமீதை வந்து இவங்க கேட்ச் பண்ண பாக்குறாங்க. யாரு? ஆப்போசிட் டீம். ஆப்போசிட்ல இவங்க தான் அந்த கதிரவனோ அல்லது வெள்ளை உமா. வெள்ளவுமா இந்த ஜெர்மன் இந்த போன்ற நபர்கள் நம்மளும் வந்து catch பெரிய ஆள் பண்ணி ஆகணும். நம்ம கொஞ்சம் இது பண்ணோம் அப்படின்னு நினைக்கும் போது இவங்களுக்குள்ள ஒரு மோதல் உருவாகுது. அந்த மோதலினுடைய எதிர்வலி தான் அப்போ நாகேந்திரன் உள்ள இருந்துட்டு என்ன ஆகுது நாகேந்திரன் மட்டும் காது குத்து ரவியால கவுண்டர் கொடுக்க முடியல. அப்போ நாகேந்திரன் அடக்கணும்னா என்ன பண்ணணும்? அவன் தம்பி முக்கிய பக்க பலமா ரைட்டனா செயல்படுறது யாரு? வழக்கறிஞர் பிர்லா போஸ் தான். ஓகே. ஓகே. அப்ப பிர்லா போஸை போடணும். அப்ப போட்டு தள்ளணும். அப்ப போட்டு தள்ளணும்னு சொன்னா அப்ப எப்படின்னு சொன்னா ரவுடிஸ்ல வந்து அது இயற்கையா வந்து பிடிச்சிடுவாங்க. ம், ம். கூட இருக்கிற நபரே வந்து காசு கொடுத்து இல்லது ஏதாவது ஒரு கரெக்ட் பண்ணி தூக்கிடுவாங்க. அந்த மாதிரி தூக்குன ஒரு நபர் தான் சரவணன். ஓகே. ஓ, பிர்லா போஸ் கூடவே இருந்து பிர்லா போஸே போட்டிருக்காரு சரவணன். ஓகே. இத செய்ய சொன்னது வந்து காது குத்து ரவியா? காது குத்து ரவி இந்த குரூப் இந்த வெள்ளை உமா இந்த குரூப் இல்ல காது குத்து ரவி குரூப் பண்ணிட்டாங்க. ஆமா. அப்போ என்ன ஆயிடுதுன்னு சொன்னா அடடா இது எப்படி நடந்துச்சு? அது நாகேந்திரனுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பின்னடைவு. தம்பி சொந்த தம்பி வேற. வழக்குகள் விஷயங்கள் பார்க்கறது எல்லாமே வந்து தனக்கு பிறகு வந்து யாரும் இல்லை அப்படின்னும் போது தம்பி தான் எல்லாம் பார்த்துட்டு இருந்தான். இவனே இப்படி போயிட்டானு விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அப்போ இது யார் பண்ணதுன்னு சொன்னா அப்போ வந்து அந்த நேரத்தில் தான் வந்து சரவணன் பேர் கூட அவ்வளோ அடிப்படல. அந்த குற்றவாளிகளுக்கு சரவணன் தான் அடைக்கலம் கொடுத்தது. பட் சரவணனை விட அவங்க அண்ணன் இவர் இருக்கார் இல்லையா, அதாவது தென்னரசு. ஓகே. அது தென்னு தான் வந்து இதை வந்து மூவ் பண்ணியிருக்கிற மாதிரி வந்து நாகேந்திரன் குரூப் நினைச்சு தென்னை வந்து போடுறாங்க. ஓகே. தென்னரசு வந்து பாம்சரனுடைய அண்ணனா? சொந்த அண்ணன். ஓகே. அவரும் ரவுடியா தென்னரசும்? அவர் ரவுடின்னா அவரு அரசியல் ரீதியா ஆம்ஸ்டாங் கூட இருக்காரு. ஓகே. பட் ஒரு சில வழக்குகள் இருக்கு. பெரிய அளவுக்கு வந்து A+ ரவுடின்னு சொல்ற அளவுக்கு இல்லை. மாவட்ட செயலாளர் இருக்காரு. A+ ரவுடி பல கொலை பண்ணியிருக்காரு. அதே ரவுடிஸ் அப்படி இப்படி இல்லை. ஆனால் ரவுடிஸ் லிஸ்ட்ல இருந்தது. இவங்கள மாதிரி பெரிய A+ எல்லாம் இல்லை. ஓகே. ஓகே. அப்படின்னு அப்போ என்ன பண்றாங்கன்னா இவங்க தான் அதை இயக்குனது அவங்க தான் அப்படின்ற மாதிரி இந்த தரப்பு அதாவது நாகேந்திரன் குரூப் நினைச்சுதான் தென்னை வந்து போடுறாங்க. அது தென்னு போட்ட உடனே என்ன ஆயிடுதுன்னு சொன்னா இவங்களுக்கு ஆம்ஸ்டாங்க்கு மிகப்பெரிய ஒரு ஏன்னா பார்க்க ரைட் ஹேண்ட் மாதிரி இருந்த நபர் அப்படின்னும் போது அதே நேரத்தில் வந்து ஆம்ஸ்டாங்கை பொறுத்தவரை என்னன்னா தாங்கிட்ட இருக்கக்கூடிய மாணவர்களை இளைஞர்களை அரசியல் ரீதியாக வார்த்தை எடுக்கணும். அதே நேரத்தில் வந்து வழக்கறிஞர்கள் ஆக்கணும்.
அரசு அதிகாரிகளா, அதாவது அரசு பொறுப்புகளுக்கு போகணும் அப்படின்னு நினைக்கக்கூடியது தான் அம்சாங். ஓகே. தான் கூட இருக்கிற நபர்களை ரவுடி ஆக்கணும், ஒரு கலவர நபர்கள் ஆக்கணும் அப்படின்னு நினைக்க மாட்டாங்க. எப்பவுமே அதுதான். பல வழக்கறிஞர்களை உருவாக்கி அதான் இருக்காரு பல ஆம்ஸ்ட்ராங். வழக்கறிஞர்கள் உருவாக்கி இருந்தாலும் அவர் இயற்கையாவே வந்து என்ன பண்ணணும்னா நிறைய பேர் அரசு ஊழியரா மாறணும். ஓகே. அப்ப அதிகாரத்துக்குள்ள நம்ம இருந்தாதான் நம்ம கேள்வி கேட்க முடியும். நம்ம என்னதான் மக்களை திரட்டி போராட்டம் ஆர்ப்பாட்டம் பண்ணாலும் நமக்கு நியாயம் கிடைக்காது. அதிகாரத்துல நம்ம மக்கள் கொஞ்சம் பேர் இருந்தாங்கன்னா அப்பதான் கொஞ்சமாச்சும் நம்முடைய வேலைகள் ஆகும் ஓகே. அப்படின்னு நினைக்கக்கூடிய நபர். ம், ம், ம். அப்படிங்கும்போது அதனால வந்து தென்னு இறந்த உடனே அது பெரிய அளவுக்கு ரியாக்ட் பண்ணிக்கல அவர். ஓகே. யாரு ஆம்ஸ்ட்ராங் வந்து ரியாக்ட் பண்ணிக்கல. ம், அதனால இவங்க என்ன பண்ணாங்க, தென்னை போட்டாங்க. அப்போ தென்னை போட்ட உடனே என்ன ஆச்சுன்னா இது அப்படியே நடக்குது. தென்னை போட்ட உடனே இந்த குரூப் மறுபடியும் என்ன பண்றாங்க, தென்னை போட்ட உடனே இந்த குரூப் மறுபடியும் கதிரவனை போடுறாங்க. ஓகே. கதிரவனை போட்ட உடனே வெள்ளை உமாவை போடுறாங்க. வெள்ளை உமா எப்படின்னு சொன்னீங்கன்னா சாதாரண ஆள் பார்த்தீங்கன்னா நல்ல ஃபேராக ஹைட்டாக இருப்பாப்பு இல்லையா. நானே பார்த்தது இல்லை. ஆனால் எப்பவுமே சைக்கிளில் இந்த ரேசர் சைக்கிளில் தான் போகலையா, பைக்கில் கூட போக மாட்டாப்பிலையா, கூட 10-20 பேரை வச்சுட்டு போக மாட்டாப்பிலையா. சென்னையில் நடக்கக்கூடிய வட சென்னையில் நடக்கக்கூடிய கொலைகளில் அவனுடைய கை இல்லாமல் இருக்காதான். ஓகே. அந்த அளவுக்கு பிரபலமான நபரான். ம், ம், யார் வெள்ளம்மா. அவர் பார்த்து ரவுடின்னே சொல்ல மாட்டாங்க, ஸ்டூடெண்ட் மாரி இருப்பாப்பிலையா. சரி சரி. புரியுதுங்களா. அப்போது அவன் வந்து வெள்ளம்மா வந்து சாகுல் மீது கூட லிங்க் ஆகிட்டு இருக்காப்புல. அப்போ வெள்ளம்மாவை தட்டணும்னு சொல்லிட்டு தான் இந்த குரூப் நம்ம வந்து வெள்ளம்மாவை போடுறாங்க. ஓகே. வெள்ளம்மா இந்த மாறி கொலை நடக்கும்போது ஷாவுல் மீது ஒரு கட்டத்துக்கு மேலே என்ன பண்ணுறாப்புலன்னு சொன்னால், ஐயா இது இனி நம்ம இங்கே இருந்தோன்னா நம்மளை போட்டுருவாங்க, மாறி இவங்களுக்குள்ள சண்டையில் நம்மளை வலிச்சு போட்டுருவாங்க, நம்ம இங்கே இருக்கிறது வேலைக்காகன்னு துபாய்க்கு ஓடிட்டாப்புல. சரி. ஓடி 10-15 வருஷத்துக்கு மேலே ஆகுது அந்த ஓகே. ஓடிட்டாப்புல. ஓடி துபாய்க்கு ஓடிட்டான். அப்போ இவங்க என்ன பண்ணுறாங்க, மாறி வந்து அதாவது காதுகு துறவி வந்து பணமும் எக்கச்சக்கமாக சம்பாதிச்சிட்டாப்புல. அதே நேரத்தில் அந்த நம்மகிட்ட வந்து நம்மள ஒருத்தன் மிரட்டானா விட்டுற முடியாது இல்லையா. ஆமா. ஏன்னா அவங்களும் A+ ரவுடியாக இருக்காங்க இல்லையா. அப்படிங்கும்போது எப்படி வந்து மிரட்டி காசு கேட்டால் கொடுக்க மாட்டாங்க. அப்போ தான் அந்த கதிரவன், ஜெர்மன் எல்லாமே ஒன்று ஒன்றா முடிக்கிறாங்க. ஓகே. கொலை நடக்குது. இந்த கொலைகள் எல்லாமே பார்த்தீங்கன்னு சொன்னால் பாம்சரனுடைய கை இருந்திருக்கு. சரி. இது வந்து போலீஸ் தரப்புல சொல்லக்கூடிய ஓகே. காது குத்து ரவிக்காக வாம்சரவணன் எல்லாரையுமே வந்து போட்டிருக்காப்புல. சரி. ஏன் டிபிஜி குமரன் சொல்லிட்டு ஒருத்தர் போட்டாங்க. ஆமா, பிபிஜி குமரன். பிபிஜி சங்கருக்கு இறந்தாப்புல இல்லையா. அதுக்கு முன்னாடி அவங்க அண்ணன் பிபிஜி குமரன் சொல்லுவாங்க. அண்ணன்னா சொந்த அண்ணன் இல்லை, அவர் அண்ணன் அவரு. அப்போ வைரம் கூட சேர்ந்துக்கிட்டு பிபிஜி குமரன் கொலை வழக்கில் கூட சரவணன் இருக்காப்பையா. ஓகே. இப்படி வந்து அவர் எப்பவுமே அந்த எரிகுண்டு வச்சு போடுவாப்பிலையும், போட்டு தான் கொலை பண்ணுவாப்பிலையும். அதனால தான் அவர் பாம் சரவணன் பேர் சொல்றாங்க. அப்போ இப்போ பாம் சரவணனுக்கு நேரடியான எதிரி யாருன்னு சொன்னா நாகேந்திரன் தான். ஏன்னா தான் தம்பியை போட்டாங்க இல்லையா. ஆமா. பிர்லா போஸ் நான் தம்பியை போட்டது அப்படின்னா தம்பியை போட்டோன்னு விடக்கூடாது இல்லையா, யாருமே இதை பண்ணுவாங்க. அப்போ இது இருக்குது. ஆனால் சரவணனை பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ கூட பார்த்தீங்கன்னா பெரிய ஆள் மாரி தெரியுது. இப்போ இங்கே வந்தால் நமக்கு தெரியாது சரவணன். ஆள் ஒல்லியாக தான் இருக்காப்புல, சிம்பிளாக இருப்பாப்புல. இவர் ரவுடியாங்கிற ஒரு பாடியை பார்த்தா ரவுடியாங்கிற ஒரு சந்தேகம் இருக்குதான். போலீஸ் கூட சந்தேக பார்வையில் கூட சந்தேக வழக்கில் கூட பிடிக்க முடியாத ஒரு நபர் தான் சரவணன். சரி. ரொம்ப ஒல்லியா சின்ன பையன் மாரி இருப்பாப்புல. வயசு இருக்கும், 40 வயசு இருக்கும், சின்ன பையன் மாரி இருப்பாப்புல. ஏன்னா 2018 எனக்கு வந்து கைது பண்ணி குண்டர் சட்டை போடும்போது நான் குண்டர் சட்டை இருக்கும்போது சரவணும் கூட இருந்தாப்புல குண்டர் சட்டை. புரியுதுங்களா. ஏற்கனவே நம்ம இதே ஆதன் நியூஸில் ஆதன் தமிழில் வந்து பேசியிருக்கோம். அதாவது பாக்ஸர் முரளி சப்ஜெக்ட் பேசியிருக்கோம். அப்போ வந்து பாக்ஸர் முரளி போடுறதா அல்லது சரவணன் ஜெயிலில் வச்சு போடுறதா. ஏன்னா இவங்க 2 பேர் தான் பிடிபடாத நபர்கள், வெளியே பிடிக்க முடியாது, உள்ளுக்குள்ளே வச்சு போடணும். அப்போ யாரை போடணும்னு சொன்னால் அப்போ பாம் சரவணனோட பாக்ஸர் முரளி தான் வந்து முதல் ஆள் நமக்கு எதிரி அப்படின்னு சொல்லிட்டு தான் பாக்ஸர் முரளியை போடுறாங்க. ஜெயிலுக்குள்ளே நடந்தது இல்லை ஒரு கொலை, பாக்ஸர் முரளியை போடுறாங்க. அது ஆக்சுவலாக வந்து பிளான் போட்டது வந்து பாம் சரவணனுக்கு தான் பிளான் போட்டது. ஆனால் பாக்ஸர் முரளியை போட்டாச்சு. ஆமாம். ஏன்னா பாம் சரவணன் எப்படின்னு சொன்னால் ஜெயிலுக்குள்ளே 10-20 பேர் கூட ஒரு கும்பலாக தான் இருப்பாப்புல. அவங்க வழக்குல சம்மந்தப்பட்ட நபர்கள் கூடவே இருப்பாப்புல. அதனால அவனை போட முடியும், ஈஸியாக நெருங்க முடியல. பட் முரளி வந்து தனியாக சுற்றிட்டு இருப்பாப்புல. இவர் பாத்ரூமுக்கு போகும்போது நான் அப்படி சாப்பிட்டுட்டு இருக்கோம், என்கிட்ட தான் வந்து எட்டி பார்த்துட்டு என்ன பிசிபியில் வந்து ஏதோ வந்துருக்குப்பா அப்படின்னா, எனக்கு எடுத்து வைங்கப்பா நானும் குளிச்சுட்டு வரேன்ட்டு போகிறாப்புல பக்கெட் எடுத்துகிட்டு. யார் பாக்ஸர் முரளி. உடனே ஒரு பையன் ஓடி வந்து பாய் உங்கள் கூட உட்காந்து பேசிட்டு இருப்பாருல்ல. ஆமாம் என்னடா செத்துட்டாரு பையன். என்னடா அப்படின்னு நீ ஓடி போய் பார்க்குறேன். நான் யார் என்னன்னு சொல்லிட்டு போய் பார்க்குறேன், பாக்ஸர் முரளி இந்த இடத்துல துண்டை கழட்டி எடுத்துட்டு இருந்தாங்க. சிறைக்குள்ளே பாத்ரூமில் உட்காந்துருக்காரு. இத்தனைக்கும் பாக்ஸர் முரளி எப்படின்னு சொன்னீங்கன்னா
அசால்ட்டாக 4 அடுக்கு மெத்தையிலேருந்து குதிச்சு போடுற ஆள். சாதாரணமான பிடிக்க முடியும் அந்தளவுக்கு ஹெல்த்தபிள் ஆள். பட் பாத்ரூமில் உட்காந்தோன்னா அப்படியே 4 பேர் உட்காந்து மடக்கி சவுண்டே இல்லைங்க. வித்தின் ஒரு 20 மினிட்ஸில் வேலையை முடிஞ்சிச்சுங்க. நான் எனக்கு இன்னி கூட நினச்சேன்னா அது எப்போ அவ்வளோ சீக்கிரமாக எவ்வளோ பிளான் பண்ணியிருப்பாங்கன்னு. ஜெயிலில் இத்தனைக்கும் யார் கொலை பண்ணாங்கன்னு கூட தெரியாதா? பசங்க 4 பேர் பிடிச்சிட்டாங்களா? இல்ல 4 பேர் அங்கே ஜெயில் தானேங்க. சரி, ஓகே. உடனே அவங்களே ஓடி போய் ஜெயில் ரூமில் நாங்கள் தான் கொண்டோம்னு சொல்லிட்டாங்க. ஓகே, ஒத்துக்கிட்டாங்க அவங்க 4 பேரும். அது அது ஒரு அதிர்ச்சி. அந்த நேரத்தில் பாம்சர்னா அதே பிளாக்லேயே இருக்காப்புல, வேற எங்கேயும் கூட இல்லை. ஓகே, அதே பிளாக்ல இருக்காப்புல. அந்த கொலை நடந்துச்சு, அதை வந்து பார்க்குறாப்புல. ஏன்னா அவங்க நல்லா பெட்டு தானே, ஒரே கோஷ்டி தான். யார்? பாம்சரனும் பாக்ஸர் முரளியும் 2 பேரும் பேசிக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரே நைட்டில் ஒன்றா தூங்குற நபர். போட்டாங்கும்போது ஒரு விதமான அதிர்ச்சி இருக்குது. இது நடக்குது. இது எல்லாமே ஜெயில். அப்போ எந்த அளவுக்கு எதிர்த்தரப்பும் இருக்கு பாருங்க. ஜெயிலுக்குள்ளே வச்சு முடிக்கிற அளவுக்கு ஸ்ட்ராங்கான எதிர் டீமே இருக்கு. இப்படிதான் இவங்க மாறி 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 இதுக்கு முக்கிய மூல காரணம் வந்து பணம். ஒன்று நம்ம குன்றத்தூர் வைரம் வந்து ஸ்கிராப் பிஸ்னஸ், அதில் காசு. இன்னொரு பக்கம் டிபிஜி குமரனுக்கு வந்து ரெட்வுட், அந்த நேரத்தில் ஹை ரேங்க்ல சம்பாதிச்சு ரியல் எஸ்டேட் ரெட்வுட். அப்படி அப்போ இது வந்து ஒரு பெரிய டீமாவே இவங்க. ரவுடிகளுக்கு மிகப்பெரிய வருமானம்ங்கிறது ஸ்கிராப்பும், இன்னொன்று வந்து கட்டையும். 2ஆம் நம்பர் பிஸ்னஸ் தான். 2ஆம் நம்பர் 3ஆம் நம்பர். அவங்க வந்து இப்போ ஜெனியூனா நீங்கள் ஒரு வியாபாரம் பண்ணுறீங்க, உங்ககிட்ட எந்த ரவுடியும் வரமாட்டான். எனக்கு தெரிஞ்சு நான் பார்த்துருக்கேன். ஜெனியூனா ஒருத்தர் கடை வச்சிருக்காரு, இப்போ வந்து பெரிய ஹோட்டல் வச்சிருக்காரு, அவர்கிட்ட எதனா ரவுடி போய் மிரட்டினா தான் நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க. 2ஆம் நம்பர் 3ஆம் நம்பர் பிஸ்னஸ்க்கு அவங்களுக்கும் ரவுடிங்கள் தேவை, ரவுடிங்களுக்கு அவங்க தேவை. ஓகே, புரியுதுங்களா? ஏன்னா அவங்க பண்ணுற தொழிலுக்கு அது போன்ற நபர்கள் தான் தேவை. ஓகே 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 புரியுதுங்களா? அதுக்கு அவங்க பயன்படுத்துவாங்க. அதில் தான் மோதலே வரும். இந்த ரவுடிஸ்குள்ளே மோதலாகி நீ நான் வெட்டிக்கிற காரணமே, இப்போ ஒரு பிஸ்னஸ் மேன் இருப்பான், அந்த 2ஆம் நம்பர் 3ஆம் நம்பர் பிஸ்னஸ் மேன். அவங்ககிட்ட வந்து இவரே போய் அடிச்சுட்டு போகிறார், நமக்கு கொடுக்க மாட்டேன். அப்போ இவரை போட்டால் அந்த இடத்துக்கு நம்ம போய் நிற்கலாம். இதுதான் சிம்பிளாக. அவங்களுடைய பெரிய ஒரு தொலைநோக்கு பார்வையோ அல்லது விரிந்து பரிந்த மனசோ அதெல்லாம் இல்லை. அந்த இடத்த இவர் போகிறதுனால இவர் கிடைக்குது, இவர் இல்லைன்னு சொன்னால் அந்த இடத்துல நான் தானே போவேன். அப்போ இவங்களுக்கு கொள்கை கோட்பாடு எதுவுமே இல்லை, பணம் தான் முக்கியம். அப்படிங்கும்போது இவங்க என்ன பண்ணுறாங்க, அது ஈஸியாக வந்து இவன் அவனை போதும் அவங்க கூடவே இருந்துட்டு எதிரி ஆகிடுறது. புரியுதுங்களா உங்களுக்கு? இப்படி ஆறது தான் இந்த ரவுடிஸ் எல்லாமே. இப்படி இவங்க மாறி 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 போட்டு தான் இப்போ A+ ரவுடியாக நம்ம சரவணன் இருக்காப்புல. ஓகே, சரி, ஒரு பக்கம் இருக்குது. இப்போ இந்த A+ ரவுடியே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆம்ஸ்டாங் படுகொலை நடந்தது. இப்போ எப்போவுமே விசாரணை நடந்துட்டு இருக்கும்போது ஒருத்தன் தூக்கி என்கவுண்டர் பண்ணுறாங்கன்றது பெரிய அதிர்ச்சியம். என்னுடைய பார்வையில் பெரிய அதிர்ச்சியாக இருக்குது. ஏன்னு சொன்னீங்கன்னா, போலீஸை பற்றின திருட்டு கேஸில் கைது பண்ணுறாங்க பார்த்தீங்களா, செல்ஃபோன் திருட்டுன்னு கூட அவனை சாதாரணமாக கைது பண்ணி அவனை அசால்ட்டாக விட்டுற மாட்டாங்க. அவன் பாத்ரூமுக்கு போகிறனாலும் கதவு திறந்து துணியெல்லாம் அவுத்து வச்சுட்டு அதாவது நிர்வாணமாக பாத்ரூமில் உட்கார வைப்பாங்க. ஏன்னா அவனுக்கு அவனே செத்துட்டான்னா நம்ம பதில் சொல்லணும்னு பயம். புரியுதுங்களா உங்களுக்கு? அந்தளவுக்கு பாதுகாப்பாக இருப்பாங்க. சாதாரணமான ஒரு திருட்டு வழக்கு. அப்படி இருக்கும்போது இந்த ஆம்ஸ்டாங் படுகொலையில் முக்கிய குற்றவாளின்னு போலீஸ் தான் சொல்லுது, நமக்கு கூட தெரியல. போலீஸ் தான் சொல்லிச்சு அந்த வீடியோ வெளியிட்டு, திருவேங்கடம் வந்து முக்கிய குற்றவாளி, அவர் தான் வந்து ஆம்ஸ்டாங் பின்பக்கமாக இருந்து தாக்குறாரு, அவர் தான் மெயின் காரணம் அப்படின்றாங்க. அப்படி இருக்கும்போது A1 அக்யூஸ்டாக அவரை தான் போடுறாங்க. அப்படிங்கும்போது அவர் வந்து சாதாரணமாக நாங்கள் வந்து அங்கே ஆயுதம் பதுக்கி வச்சுருந்தாரு, அதை எடுத்து கொடுக்க போனார், எடுத்துட்டு எங்களை தாக்க வந்தார். எப்பவுமே ஆயுதமோ அல்லது நகையோ பணமோ எது குற்றவாளிகள் பறிக்க வச்சுருந்தாலும் அவன் உட்காந்துட்டு இந்த இடத்த காமிப்பான். போலீஸ் தான் அங்கேருந்து பறிமுதலே பண்ணுவாங்க. அவனை போய் எடுத்துகிட்டு வரான்னு சொல்லி யாருமே சொல்ல மாட்டாங்க. ஆனால் இங்கே திருவேங்கடம் விஷயத்தில் போலீஸ் எப்படி சொல்லுதுன்னா, அவன் போய் எடுத்துகிட்டு வர சொன்னோம், அவன் போய் எடுத்துகிட்டு எங்களை தாக்க வந்தான், நாங்கள் திருப்பி தாக்கணும், அவன் செத்துட்டான்றாங்க. அப்போ இது ஒரு திட்டமிட்ட ஒரு கதை, திரைக்கதை வசனத்தை எப்போவுமே சொல்லக்கூடிய காவல்துறையினுடைய அது. புரியுதுங்களா உங்களுக்கு? சொல்லிட்டாங்க. அப்போது எனக்கு என்ன ஆச்சுன்னா, அப்போ A1 அக்யூஸ்டு இவங்க போட்டாங்கன்னா இப்போ விசாரணை அடுத்த கட்டத்தை நோக்கி போகாது. ஆனாலும் நிறைய பேரை கைது பண்ணியிருக்காங்களே. இல்ல, அது கைது பண்ணியிருக்காங்க. நான் என்ன சொல்றேன் அப்போ போலீஸ் வந்து தங்களுடைய பாதுகாப்புக்காக திருவேங்கடத்தை சுட்டாச்சு. அப்படி இருக்கிறத தாண்டி பல பேர் இந்த வழக்குல கைது பண்ணிருக்காங்க. அப்ப என்னன்னு சொன்னா, இப்ப எல்லாருமே என்னன்னு சொன்னா, திமுக அரசு வந்து ஒரு ஒடுக்கப்பட்ட மக்களுடைய ஒரு ஆளுமை தான் ஆம்ஸ்டாங், ஒரு தேசிய கட்சியினுடைய மாநில தலைவர் தான் ஒரு ஆம்ஸ்டாங். அப்படிங்கும்போது உளவுத்துறைக்கு தெரியாம இது நடந்திருக்குமா? இப்படி பல தரப்பட்ட கேள்விகள் வந்து திமுகவை நோக்கி வருது.
புரியுதுங்களா உங்களுக்கு? அப்போ சில பேர் இது சிபிஐ குடுக்கணுன்றாங்க. ஒரு கால் மேபி இது வழக்கு சிபிஐ குடுத்துட்டாங்கன்னா, சிபிஐ விசாரிச்சான்னா, அவன் வந்து வேற ரூட்ல போயிட்டான்னு சொன்னா, இதுல வேற மாதிரியான போயிடும் இல்லையா? உங்களுக்கு தெரியாத ஒண்ணும் இல்ல. திருச்சி ராமஜெயம் கொலை வழக்கு. ம். இன்னைக்கு வரைக்கும் என்ன ஆச்சுன்னு யாராலுமே கண்டுபிடிக்க முடியல. அந்த வழக்கும் சிபிஐட்ட போயிட்டு வந்துருச்சு. சிபிஐல இருக்கிற ஆளு மோஸ்ட்லி தமிழ்நாடு போலீஸ்ல இருந்து போற ஆளு. அவங்கள விட நம்ம தமிழ்நாடு போலீஸ் ரொம்ப எஃபிஷியன்ட்டா இருக்காங்க. குறிப்பாக ராஜேந்திர பாலாஜி சொல்றாரு, ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்க பொறுத்தவரைக்கும் தமிழ்நாடு போலீஸே ரொம்ப சிறப்பா விசாரணை பண்றாங்கன்னு சொன்னாரு. ஆம்ஸ்ட்ராங் குடும்பமும் இத ஒத்துக்கிறாங்களே. தமிழ்நாடு போலீஸ் விசாரணை நல்லா தான் இப்ப நீங்க போயிட்டு வந்து ஒத்துக்கிறாங்களே. இப்ப நீங்களா கேள்வி எடுத்து குடுக்குறீங்க. அதாவது ராமஜெயம் கொலை வழக்கு வந்து ஒரு 10 ஆண்டுகளுக்கு முன்பு நடந்த ஒரு நிகழ்வு அது. ம். புரியுதுங்களா? உடனே சிபிஐக்கு மாத்திடல அந்த வழக்கு. ஒரு 5, 6 வருஷம் கழிச்சு தான் அந்த வழக்கு நீதிமன்றம் அங்க இங்க போய் தான் நீதிமன்றத்துக்கு போய் தான் சிபிஐக்கு சிபிஐக்கு போனாங்க. மாத்துறாங்க. புரியுதுங்களா உங்களுக்கு? அவ்வளோ சாதாரணமா மாறல. ஒரு 5 வருஷம் வந்து குற்றவாளியை கண்டுபிடிக்கணும்னு காவல்துறைக்கு நடத்துனாங்க. அதுக்கு பிறகு அவங்க நேரு குடும்பத்தார் வந்து இல்ல இது சிபிஐக்கு மாத்தணும்னு சொல்லி சிபிஐக்கு மாத்துறாங்க. புரியுதுங்களா? அதனால வந்து அந்த வழக்கு வந்து எப்பவுமே வந்து பாருங்க, அந்த சம்பவம் நடந்த உடனே கண்டுபிடிச்சா தாங்க எந்த போலீஸா இருந்தாலும் கண்டுபிடிக்க முடியும். ம். சம்பவம் கொஞ்சம் ஆற போட்டீங்கன்னா, நீங்க குற்றவாளிய சர்வசாதாரணமா கண்டே பிடிக்க முடியாது. குற்றவாளியா நானா வந்து நான் தாங்க அந்த கொலைய செஞ்சேன்னு ஒத்துக்கிட்டாலே ஒழிய, வேற குற்றவாளி யாராலயும் முடியாது. குற்றவாளி ஒத்துக்கவும் ஒத்துக்க மாட்டான். முடியாது. பட் அந்த ஒரு இன்வெஸ்டிகேஷன் பேஸ் இருக்கு பார்த்தீங்களா? அந்த இது எஃப்ஐஆர் பதிவு பண்ணிட்டு அந்த விசாரணை பண்ணும்போது பண்ணாங்கன்னு சொன்னா, எந்த புலனாய்வு இருந்தாலும் அது நோண்டி நுங்கெடுத்து பண்ணிடலாம். ம், புரியுதுங்களா? ம், இப்போ ம். என்ன ஆகுதுன்னா, இப்போ சிபிஐ கிட்ட இந்த வழக்கு போச்சுன்னா கூட, விசாரிச்சுட்டே போறான். திருவேங்கடத்துக்கிட்ட போகும்போது திருவேங்கட என்கவுண்டர் செத்துட்டான். அப்ப யார போவாங்க இவங்க? எங்க லூப்பும் கிடைக்காது. இப்ப 10 பேரும் திருவேங்கடத்த சொல்றாங்க. ஆனா திருவேங்கடத்துக்கு யாரோ ஒருத்தன் தூண்டுதலா இருப்பாங்க. ஆமா. அப்ப அந்த திருவேங்கட போய் விசாரிச்சா தான் அவன் யாரு தாமரை சொல்லி நான் கொலை பண்ணனோ, ரஹீம் சொல்லி கொலை பண்ணனோன்னு தெரியும். அப்போ தி திருவேங்கடமே இல்லையே ஆளு. அப்போ விசாரணை அதாவது அது ஆங்கிலத்தில சொல்லுவாங்க. நீதிமன்ற சொல் அது. அதாவது இன்வெஸ்டிகேஷன் கோயிங் ஆன்னுவாங்க. ஆமா. விசாரணை போய்க்கிட்டு விசாரணை இருக்கு. போயிட்டு இருக்கும்போது, இப்படி வந்து இத என்கவுண்டர் பண்றது மிகப்பெரிய தப்பு அது. அப்போ சரி. ஏதோ மறைக்கிறதுக்காக, யாரையோ காப்பாத்துறதுக்காக இப்படி நடந்ததா தான் நம்ம பார்ப்போம். ம். இப்ப என்ன பண்றாங்க, சரி அது அப்படி முடிஞ்சுச்சு. இப்ப இந்நிலையில என்ன பண்றாங்க, காக்காத்தூர் பாலாஜிக்கு தொடர்பு இருக்குன்னு ஆமா. சொல்லி தேடுதல் திடீர்னு பேப்பர்லலாம் போடுறாங்க. காக்காத்தோப்பு பாலாஜி என்கவுண்டர் பண்ணியாச்சு. என்கவுண்டர் பண்ணிட்டாங்க. என்கவுண்டர் பண்ணிட்ட பிறகு என்ன சொன்னாங்க, காக்காத்தூர் பாலாஜிக்கு ஆம்ஸ்ட்ராங் படுகொலைக்கு சம்மந்தம் இல்லைன்ட்டாங்க. ஆமா. சரி அப்புறமா என்ன பண்ணாங்க, சிசிங் ராஜான்னு சொல்லிட்டு அவர் தான் மெயின் பிளானா இருந்து செயல்பட்டாரு. அவர கண்டுபிடிச்சா எல்லாம் வந்துருன்னாங்க. அப்புறம் சிசிங் ராஜாவ போட்டுட்டாங்க. என்கவுண்டர் போட்டு இதே ஜேசி என்ன சொல்றாரு, ஒரு பிரஸ் மீட்ல உட்கார்ந்து என்ன சொல்றாரு, சிசிங் ராஜாவுக்கும் ஆம்ஸ்ட்ராங் படுகொலைக்கு சம்பந்தம் இல்லை. யார் சொன்னது? பழைய வாரண்ட் இருந்ததுங்க. அந்த வாரண்ட்ல தான் நாங்க கைது பண்ணோம். கைது பண்ணும்போது எங்கள தாக்கிட்டு போனாரு. அதனால நாங்க சுட்டோம். செத்துட்டார். அப்படின்னு தான் கதைய முடிச்சுட்டாங்க. அப்போ காக்காத்தோப்பு பாலாஜியும் தொடர்பு இல்ல. ஆனா நீங்க காக்காத்தோப்பு பாலாஜி ஒரு பெரிய பிம்பத்த ஆக்குனீங்க. அதே மாரி சிசிங் ராஜாவும் தொடர்பு இல்ல. பெரிய பிம்பம் ஆக்கி என்கவுண்டர் பண்ணிட்டீங்க. முடிஞ்சுது. அடுத்தது என்னன்னு சொன்னா, சம்பு செந்தில்ன்ற ஒரு கேரக்டர். ஆமா. கொண்டு வந்தீங்களா இல்லையா? சம்பவ செந்தில். சம்பு செந்திலுக்கு பிறகு யாருன்னு சொன்னா, மொட்டை பாலாஜியா, மொட்டை குமார்னு ஏதோ ஒரு பேரு. மொட்டை பாலாஜி. மொட்டை பாலாஜின்னு சொல்லிட்டு ஒரு கேரக்டர். 2 கேரக்டர். இது அத்தனை மெயின் ஸ்ட்ரீம் மீடியாலயும் கடைசி வரையிலும் வந்ததா இல்லைங்களா? மொட்டை பாலாஜியான்னு தெரியல. ஆனா இது மொட்டை அவர் பேர் ஏதோ மொட்டை தான். பேர் தான் எனக்கு வந்து வெரிஃபை பண்ண முடியல. சரி வா. அவரு ஆமா. இந்த 2 கேரக்டர் வந்து சாம்சங் வழக்குல வந்து முக்கிய குற்றவாளின்னு சொன்னாங்க. துபாயில இருக்காரு, ஹாங்காங் போயிட்டாரு, லண்டனுக்கு போயிட்டாரு, இப்படின்னு சொல்லி டெல்லியில இருக்காரு. அங்க இங்கன்னு எல்லாமே மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவே போட்டுட்டு இருந்தது. போட்டுதா இல்லைங்களா? ஆமா. எல்லாமே போட்டாங்க. அவர் வழக்கறிஞர் வந்தாரு. அதன் பிறகு ரவுடி கூட சேர்ந்து ரவுடியா மாறினாரு. யாரு? சம்பு செந்தில் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. கடைசியா இன்னைக்கு என்ன ஆச்சுன்னா, குற்றப்பத்திரிக்கைய தாக்கல் பண்ணிட்டாங்க. ம். குற்றப்பத்திரிக்கையில சம்பு செந்தில் பேரும் இல்ல. அந்த மொட்டை பாலாஜி, மொட்டை ராஜேந்திரன் அவர் பேரும் இல்ல. சரி. என்ன இதுல வந்து பாத்தீங்கன்னு சொன்னா, அந்த இயக்குனர் நெல்சன் மனைவி கூட கோர்த்து விட்டாங்க. ஆமா, ஆமா, ஆமா. அப்ப அவங்க யார் பேருமே இல்ல பாருங்க. யார் பேருமே இல்ல தான். யார் பேருமே இல்ல. இப்ப யார வச்சு குற்றப்பத்திரிக்கை தாக்கல் பண்ணியிருக்காங்கன்னா, நாகேந்திரன பேஸ் பண்ணி, ம், ம். நாகேந்திரனுடைய மகனு மற்றும் அஸ்வத்தாமன். அஸ்வத்தாமன் வழக்கறிஞர் அஸ்வத்தாமன் உட்பட இந்த குரூப்ப வச்சு அந்த வழக்க முடிச்சுட்டாங்க. ஓகே. புரியுதுங்களா? முடிச்சுட்டாங்க. சோ இந்த வழக்குக்கும் ஆம்ஸ்ட்ராங் வழக்குக்கும் சம்பவ செந்திலுக்கும் சம்பந்தமே இல்லைங்கிறீங்களா? இப்ப சம்பந்தம் இருந்ததுன்னா குற்றப்பத்திரிக்கையாவது தாக்கல் பண்ணியிருப்பாங்கல்ல? குற்றப்பத்திரிக்கையில சம்பவ செந்தில் பேர் இல்ல. இல்லையே. சரி அது இல்லன்னு சொன்னா, மெயின் ஸ்ட்ரீம் மீடியால இவ்ளோ சம்பவ செந்தில பத்தி போடுறாங்களே, ஏதாவது ஒரு போலீஸ் அஃபிஷியல் உட்கார்ந்து, இது சம்பவ செந்தில்ன்னு சொல்லி நீங்கலாம் ஏன் போடுறீங்க? அப்படின்னு சொல்லணுமா இல்லையாங்க? சொல்றேன் நானு.
போட்டாங்களா இல்லை? எல்லா மெயின் ஸ்ட்ரீம் மீடியாலையும் வந்தது சம்பவ செந்தில். இன்னைக்கு குற்றப்பத்திரிகை தாக்கல் பண்ணியாச்சு. எங்கேருந்து அந்த சம்பவ செந்தில்? சம்பவ செந்திலுக்கு தொடர்பு இல்லையா அப்போ? அவர் பேர் அப்போ இல்லைங்க. இந்த பிம்பத்தை யார் உருவாக்குனா? அரசியல்வாதி உருவாக்குனாங்களா? அரசு உருவாக்கிச்சா? காவல்துறை உருவாக்கிச்சா? எதிரிகள் உருவாக்குனாங்களா? சம்பவ செந்தில் எதிரிகள் உருவாக்குனாங்களா? யார் உருவாக்குனாங்க? எல்லாம் சாதாரணமா ஏதோ போற போக்குல ஒரு தடவை 2 தடவை சொன்னது இல்லையா? அந்த அளவுக்கு சொன்னீங்களே பிளான்னு, இங்க அப்படி, அங்க அப்படி, இங்க இவ்வளோ கோடி ரூபாய் கை மாறியிருக்கு, அங்க அவ்வளோ கோடி ரூபாய் கை மாறியிருக்கு. நெல்சன் மனைவி மூலியமா 75 லட்ச ரூபாய் மொட்டை பாலாஜி கிட்ட போச்சு. எல்லாம் ஆமா. வந்தது இல்லையா? அப்போ இவ்வளவும் பொய்ன்னு சொன்னா, அப்போ இதுல மெயின் அஃபிஷியல் அதாவது அதிகாரிகள் உட்கார்ந்து ஒரு டெஃபினேஷன் குடுக்கணுமா இல்லையா? குடுக்கவே இல்ல. முடிஞ்சிருச்சு. சரி அது இருக்கட்டும். இப்போ என்ன பண்றாங்க, எல்லாமே ஆம்ஸ்ட்ராங் படுகொலையில் போய் கைது செய்யப்பட்டவர்கள் பார்த்தீங்கன்னா, எல்லாமே பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே லிஸ்ட்ல உள்ள நபர்கள் தான். ஆமா. யாருமே ஒரு பொலிட்டிக்கல் பேக்ரவுண்ட் ஆமா. இல்ல. எல்லாமே ரவுடி அந்த லிஸ்ட்ல உள்ள நபர்கள் தான். இப்போ நீங்க என்ன பண்றீங்க? பாம் சரவணனை கைது பண்றீங்க. சரி. பாம் சரவணனை கைது பண்ணும்போது காவல்துறை என்ன சொல்லுதுன்னா, இவர் பழி வாங்குறதுக்காக பதுங்கி இருந்தாரு. யார ஆமா. பழி வாங்குறதுக்கு? ஆம்ஸ்ட்ராங் படுகொலைக்கு பழி வாங்குறதுக்கு. அவர் ஏற்கனவே ஆந்திரால இருந்தாரு அப்படின்னு சொல்றாங்க. அப்போ ஆம்ஸ்ட்ராங் கொலைக்கு பழி வாங்குறதுக்கு பதுங்கி இருக்காருன்னு சொன்னா, ஆம்ஸ்ட்ராங் கொலை குற்றவாளிகள் தான் நீங்க எல்லாரையும் பிடிச்சு கைது பண்ணிட்டீங்கல்ல. ஆமா. அப்போ நீங்க யார விட்டு வச்சிருக்கீங்க? அவர் பழி வாங்க போறாரு. நாகேந்திரன் சிறையில இருக்காரு. ம். நாகேந்திரன் எல்லாருமே இருக்காரு. ஜெயில்ல எல்லாருமே இருக்காங்க. ஜெயில்ல இருக்காங்க. எல்லாருமே ஜெயில்ல இருக்காங்க. நீங்க சொல்லிட்டீங்க குற்றப்பத்திரிகையும் தாக்கல் பண்ணிட்டீங்க. ஆமா. அப்படி இருக்கும்போது இந்த குற்றப்பத்திரிகை தாக்கல் பண்ணாத வேற நபர்கள் யாராவது ஆம்ஸ்ட்ராங் படுகொலையில இருக்காங்களா? அப்ப அவங்களையே யாரு இவரு நம்ம பாம் சரவணனை பழி வாங்க தீர்க்க போறாரா? என்ன லாஜிக்கே எனக்கு புரியலையே. ஓகே. எதுக்காக தான் கைது பண்ணியிருக்காங்க பாம் சரவணன? பாம் சரவணனை எதுக்கு இப்ப கைது பண்ணி, அதுவும் கைது பண்ணணும்னா காவல்துறை போய் பிடிச்சிட்டு வந்தா உள்ள போட்டிருப்பாங்க. ஏன்னா போலீஸ்ன்னு சொன்னாவே ரவுடிஸ் ஓட மாட்டான் ஒண்ணு. எனக்கு நல்லா தெரியும். ரவுடிஸ் ஓட மாட்டான். ஒரு கான்ஸ்டபிள் போயிட்டு "ஏய் வாடா" அப்படின்னா வந்துருவாங்க கூட. கான்ஸ்டபிள் சொன்னாலே போதும். ஆமா. யாருமே எதிர்ப்பு தெரிவிக்க மாட்டாங்க. அவங்க எவ்வளோ பந்தாவா இருப்பாங்க. போலீஸ்ன்னா அப்படியே பதுங்கிடுவாங்க. ஓகே. அதனால தான் நம்ம இதே மெரினா பீச்ல நம்ம அ வீரமணி, அயோத்திக்குப்பம் வீரமணி. ஐயாத்திக்குப்பம் வீரமணி தன்னுடைய சகாக்கள் 20, 30 பேர் கூட பேசிட்டு இருக்காப்புல. 2 எஸ்ஐ போய் அதான் வெள்ளதுரையும், இன்னொரு எஸ்ஐ 2 பேர் எஸ்ஐ போயிட்டு, "வா இன்ஸ்பெக்டர் கூப்பிடுறான்னு" சொல்லும்போது, அப்ப பசங்கள "அண்ணே நாங்களும் வரோம்." ஐயா கூப்பிடுறாரு நான் போயிட்டு வந்துடுறேன்டான்னு சொல்லி தனியா வராரு. அந்த மணல் இது எண்டு நடந்து அந்த மணல் முடிஞ்சு அந்த வழி நடப்பாதை ஆமா. இருக்குல்ல, அங்க வந்தோனே நம்மட்ட பைக் நிப்பாட்டியிருந்தாங்க. பைக்காண்ட நின்னு பேசிட்டே டப்புன்னு சுட்டு பைக்ல இறங்கி ஓடியே போயிட்டாங்கல்ல. ஏன்னா, அங்க சுட்டிருந்தான்னா இவங்க மாட்டிட்டு இருப்பாங்க. மாட்டியிருப்பாங்க. ஆமா. ஏன்னா மணல்ல ஓட முடியாது சாதாரணமா. அது மணல்ல ஓடுறவங்களுக்கு தான் தெரியாது. மணல்ல சாதாரணமா எல்லாராலையும் ஓட முடியாது. மணல்ல சாதாரணமா ஓட முடியாது. ஓட முடியாது. அப்ப என்ன பண்றாங்க, அந்த மணல் தாண்டி இவங்க சுட்டுட்டு ஓடிடுறாங்க. புரியுதுங்களா? அப்போ போலீஸ் வந்திருக்கு, எஸ்ஐ கூப்பிடுறாரும்போது எவ்வளவு போலீஸ்க்கு ரவுடிஸ் மட்டும் அப்படிதான். ஒரு கான்ஸ்டபிள் கூப்பிட்டாலும் போயிடுவாங்க. "அண்ணே வந்துடுண்ணே, சட்டம் மாட்டு வந்துடு." டேய் அவ்வளோதான். இல்லண்ணே சட்டம் மாட்டோம். பெரிய பெரிய ரவுடிய சொல்றேன். சாதாரணமான ரவுடிய சொல்லல. சின்ன பசங்க. பெரிய ரவுடியா அப்படி பண்ணுவான். ஓகே. அப்ப இருக்கும்போது இவங்க ஆந்திராவுக்கு போனா கைது பண்ணிட்டாங்க. அப்ப கைது பண்ணிட்டு கூட்டிட்டு ஜெயில்ல போட்டாங்கன்னா, அது ஒரு பெரிய பேசு பொருள் ஆகாது. இப்ப என்ன பண்றாங்கன்னா, இவங்க சுட்டு பிடிச்சோம். அப்ப பிரபலமா ரவுடி ஆக்கணும் இல்லையா? பிடிச்சு வண்டியில வச்சு தான் சுட்டுருப்பாங்க. அவர் பல வழக்குகள் இருக்கலாம். அவர் கொடுமையான கொலைகாரனா இருக்கலாம். எல்லாமே இருக்கலாம். பட் எனக்கு என்னன்னு சொன்னா, சட்டத்தை காவல்துறை கையில அவன் அதாவது இது போன்ற நபர்கள் சட்டத்தை தன் கையில எடுக்கிறதுனால தானே அவங்க குற்றவாளியை சித்தரிக்கப்படுறாங்க. அப்படிங்கும்போது காவல்துறை சட்டத்தை தன் கையில எடுக்குது இல்லையா? அப்ப இவங்களை சுடுறாங்க. சுடும்போது என்ன ஆகுதுன்னா, ஊடகங்கள் எல்லாமே நீங்க என்ன பண்றீங்கன்னா, தலைப்புச் செய்தி. பிரபல ரவுடி பாம் சரவணன் சுட்டு பிடித்தனர் காவல்துறை. அப்போ அது பத்தி ஒரு பேசு பொருளாகுது. ஏன் சுட்டு பிடித்தாங்க? ஆம்ஸ்ட்ராங்க்கு பதில் கொடுக்க போறார். ஆம்ஸ்ட்ராங் கொலைக்கு பழி வாங்க போறாரு. ஆம்ஸ்ட்ராங் யாரு? ஹூ இஸ் தட் ஆம்ஸ்ட்ராங்? அவர் ஒரு அரசியல்வாதியா, ரவுடியா? ஏற்கனவே கட்டமைச்சு இருக்கு பாருங்க ரவுடின்றத. அதை உறுதிப்படுத்துறதுக்கு தான் இந்த செட்டப். ஓகே. வேற ஒண்ணுமே இல்லை. சிம்பிள் லாஜிக். ஆம்ஸ்ட்ராங் ஒரு ரவுடிங்க. அப்போ ஒரு ரவுடிக்கு இன்னொரு ரவுடி பழி தீர்க்க பார்க்குறான். அந்த ரவுடி தான் சிறையில நாகேந்திரன் இருக்காரு. அந்த ஆப்போசிட் குரூப் புரியுதுங்களா? நாகேந்திரன் குரூப். நாகேந்திரன் குரூப் ரவுடி இன்னொரு ஆம்ஸ்ட்ராங்கை போட்டாங்க. அப்போ ஆம்ஸ்ட்ராங்குக்கு பழி வாங்கணும்னா பகுஜன் சமாஜ் கட்சியினுடைய தோழர்கள் இல்லை, அல்லது அவர் வழக்கறிஞர்களாக நியமனம் பண்ண நண்பர்கள் இல்லை. ஒரு ரவுடி பழி வாங்குறோம்னா அப்ப ஆம்ஸ்ட்ராங் ஒரு ரவுடி தானே. ஓகே.
இப்போ ரஹீம் கொலைக்கு ஒருத்தன் வந்து ஒரு ரவுடி நான் வந்து விட மாட்டேன், ரஹீமை கொண்டவங்கள விட மாட்டேன் அப்படின்னு ஒரு ரவுடி முன் வரான்னா அப்போ என்ன ரவுடியாக சித்தரிக்கிறது தானே அர்த்தம். ஓகே, புரியுதுங்களா? அப்போது இதுதான் இவங்களுடைய பிளான், வேற எதுவும் இல்லை. சிம்பிளாக வந்து எப்படின்னா ஆம்சாங் ரவுடிப்பா, இதுதான் வந்து திரும்ப திரும்ப நம்மளுடைய இயக்குனர் ரஞ்சித் வந்து திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டு இருக்காரு பேசினாரு. அவர் வந்து ரவுடி கிடையாது. ரவுடி இல்லை, ஆனால் ரவுடியாக சித்தரிக்க திமுக அரசு முயலுது, ரவுடியாக சித்தரிக்க தான் திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய அரசு முயலுதுன்னு சொல்லி தான் அவர் அந்த அந்த ஒரு ஊர்வலம் நடத்துறாரு. ஊர்வலம் நடத்தும் போது அதுக்கு கடுமையான கட்டுப்பாடு விதிச்சு அதில் திருமாவளவன் கலந்துக்காம திருமாவளவன் விமர்சனம் பண்ணி அது ஒரு பெரிய அரசியல் இதா மாறுச்சு இல்லையா? அதுதான் காரணம். இன்ன வரையிலும் அதுதான் நடந்துட்டு இருக்கு. ஓகே, ரொம்ப நன்றி ரஹீம் பாய். குறிப்பாக இந்த பாம்சரன் கைதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய இந்த சம்பவங்களை ரொம்ப விரிவாக பேசியிருக்கீங்க. ஆம்ஸ்ட்ராங் கொலைக்கு பின்னாடி ஒரு ஆம்ஸ்ட்ராங் கொலையை காரணமாக வச்சுதான் பாம்சரனை கைது பண்ணியிருக்காங்க. இதன் மூலமாக ஆம்ஸ்ட்ராங் ஒரு ரவுடிசாயம் பூச முயற்சி பண்றாங்க அப்படின்னு உள்ளுக்குள்ள இருக்கிற பல்வேறு விஷயங்கள் ரொம்ப வெளிப்படையா பேசியிருக்கீங்க. நேரில் இருந்து உங்களுக்கு பேசியமைக்கு நன்றி ரஹீம் பாய்.